Hello everyone, welcome back to Shanti's Kitchen UK. Hope எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அம்மாவோட ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு அம்மா நமக்காக செஞ்சு காமிக்க போறது ஒரு 1 pot மீல் தாங்க. அதாவது காராமணி சாதம். ரொம்ப ஈஸியா ரொம்ப ஹெல்தியான ஒரு மீல். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ அம்மா இன்னைக்கு என்னம்மா பண்றோம்? காராமணி சாதம். சூப்பர்மா. அதுக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்? ஒரு கப்பு காராமணி. அந்த ஒரு கப்பு காராமணிக்கு ஒரு கப்பு அரிசி இல்லம்மா? ஓகே, ஒரு கப்பு அரிசி. ஓகே, இப்ப காராமணிய வந்துட்டு ஊற வச்சிடணுமாமா? எவ்வளவு நேரம் ஊற வைக்கலாம்? 10 நிமிஷம் சுடு தண்ணில இல்ல? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம காராமணிய ஊற வச்சுட்டு அப்புறம் என்ன வேணும்னு பார்ப்போம். ஸோ நல்ல சுடு தண்ணி ஊத்தி இந்த காராமணிய ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடணும். ஸோ மூடி வச்சிடலாம் இத. இப்போ ஒரு கப்பு காராமணிக்கு ஒரு கப்பு ரைஸ் எடுத்திருக்காங்க. அந்த காராமணி ரைஸ் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு 2 இன்ச்சுக்கு இஞ்சி, 3 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு எடுத்துக்கோங்க. அப்புறம் சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன். ஸோ இதை வந்துட்டு அம்மா எப்படி பண்றாங்கன்ட்டு பார்ப்போம். இப்போ நம்ம வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா பொடியா கட் பண்ணியாச்சு. வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டும் நல்லா பொடியா கட் பண்ணியாச்சு. அப்புறம் பச்சை மிளகா சும்மா கீறி வச்சிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் வதக்குறதுக்கு அம்மா ஒரு வானலை வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு வானல்ல கொஞ்சம் எண்ணெய் இல்லம்மா, எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் கஞ்சதும் கடுகு, அதோட கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயம் கொஞ்சம், இதுல பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டிருக்கிறாங்க. அதுலயே வெங்காயத்தோட சேர்த்து அப்படியே அதுலயே இஞ்சியும் பூண்டும் கருவேப்பிலை. ஓகேம்மா. இது ரொம்ப ஈஸி இல்லம்மா செய்யறதுக்கு? ஆமாம்மா. இப்ப நல்லா இது வதங்கணுமாமா? நல்லா வதங்கணும். ஓகே, கொஞ்சம் வதங்கினதும் அதோட தக்காளியும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், இல்ல ஒரு டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி, உப்பு ஆமா ஒரு டீஸ்பூன் போட்டிருக்காங்க, பார்த்து போட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடுறாங்க. அம்மா இப்போ நம்ம வந்துட்டு காராமணி போட்ட மாதிரி வேற என்ன பயிருமா போடலாம்? பாசிப்பயிறு போடலாமா? பாசிப்பயிறு போடலாம். ஓகே ஓகே, அது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வறுத்துட்டு போடணும். கொஞ்சம் லேசா வறுத்துட்டு போடணும். ஓகே, இது ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, சரி அவ்வளவுதான். அம்மா எடுத்து கீழே வச்சுட்டாங்க. இது இப்போ இந்த ஊற வச்ச காராமணி குக்கர்ல தானம்மா பண்ண போறோம் இன்னைக்கு. ஓகே, ஊற வச்ச காராமணி. சோ காராமணி எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் ரைஸும் எடுத்துக்கிறாங்க அம்மா. சோ ஒரு கப்பு வந்துட்டு அரிசி, அதுவும் வந்துட்டு போட்டாச்சு ஒரே பாத்திரத்துல. வதக்குனதையும் ஓகே. இப்போ இது தண்ணி வந்துட்டு அம்மா எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஒரு கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அப்புறம் ஒரு கப்பு காராமணிக்கு 1 கப்பு தண்ணி. சோ இப்போ வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 3 கப்பு தண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இத அம்மா குக்கர்ல தான் வைக்க போறாங்க.
ஸோ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி ஊத்தி எல்லாம் வச்சாச்சு, அவ்வளவுதான். இதுல வேற ஒண்ணுமே இல்ல இல்லம்மா? ம். அவ்வளவுதான். இப்போ குக்கரை மூடிட்டோம்னா நமக்கு இப்போ காராமணி ரைஸ் வந்துட்டு ரெடி ஆயிடும். எவ்வளவு விசில்மா இப்போ இது? 5 விசில் வரும். 5 விசில், அவ்வளவுதான். 5 விசில் வச்சு ஸ்டீம் போனதும் இறக்கிட்டோம்னா ரெடி ஆயிடும் இல்ல? ம். சோ இது வந்துட்டு ஹை ஃபிளேம்ல தான் இருக்குது. ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு 6 விசில் வரைக்கும் அம்மா விடலாம்னு இருக்கிறாங்க. சோ ஒரு 6 விசில் வரைக்கும் ஹை ஃபிளேம்ல வச்சு விட்டுருங்க. அப்போ 6 வந்துருச்சு, ஆஃப் பண்ணியாச்சு. இது நல்லா ஸ்டீம் எல்லாம் போட்டும் ஓபன் பண்ணலாம். நமக்கு ஸ்டீம் நல்லா போயிடுச்சு. அம்மா ஓபன் பண்றாங்க. ஓ வாவ், நல்லா இருக்குது. இடிக்கல கூட. சூப்பர்மா. வித்தின் ஒரு அரை மணி நேரம் கூட ஆகல. ரொம்ப அருமையான, ரொம்ப மனமா நல்லா இருக்குது. சோ காராமணியும் நல்லா வெந்துருச்சு இல்லம்மா? சோ இன்னும் கொஞ்சம் நீங்க ஆறு விட்டீங்கன்னா நல்லா இன்னும் நல்லாவே இதாயிடும், நல்லா வெந்த மாதிரி இருக்கும். சோ அம்மா சொல்றாங்க ஒரு 1/2 கப், அம்மா 2.5 ஊத்தி இருக்கேங்கிறாங்க தண்ணி இல்லம்மா? சோ பருப்புக்கு வந்துட்டு ஒரு 1/2 கப்புன்னு ஊத்திக்கிட்டா போறோம். சோ ரொம்ப எக்ஸலண்டா கரெக்டா வந்திருக்குது. சோ இத மாதிரி ஒரு 1 pot மீலுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் என்னவா இருக்கும்னா இத மாதிரி ஒரு சுட்ட அப்பளம்ங்க. சூப்பர்மா. அதுலயே இந்த காராமணி எல்லாம் இருக்கிறதுனால இது மாதிரி ஒரு சுட்ட அப்பளம் இல்லனா ஒரு தயிர் இல்லம்மா? தயிர் பச்சடி மாதிரி ஊறுகாய் அது போறோம் இல்ல? ஆமா. நீங்க அம்மா வந்துட்டு கையிலேயே பண்றாங்க, நீங்க கையில பண்ணாதீங்க. ஆமா, ஒரு இடுக்கி மாதிரி வச்சுட்டு பண்ணலாம். ஏன்னா நமக்கு அவ்வளவு சூடு தாங்காது. ஒரு அருமையான, ரொம்ப குவிக்கா, ரொம்ப டேஸ்டியா பண்ணக்கூடிய காராமணி சாதம். ஸோ வித்தின் ஒரு 1/2 an hour பண்ணிடலாம். இதுக்கு வந்துட்டு தொட்டுக்கன்னு ஒண்ணுமே தேவையில்லைங்க. ஒரு சுட்ட அப்பளம் இல்லைன்னா ஊறுகாய் இல்லைன்னா கொஞ்சம் தயிர் இருந்தாலே போறோம். ரொம்ப சிம்பிளாவே பண்ணிடலாம். ஓகே, இப்ப அம்மா செஞ்ச காராமணி சாதம் இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நல்ல சுட சுட இருக்கு. சூப்பரா இருக்குங்க. காராமணி நல்லா வெந்திருக்குது. தண்ணி மட்டும் அம்மா வந்துட்டு 2.5 ஊத்திக்கிட்டா போறோம்னு சொல்லியிருக்காங்க. நல்ல காரசாரமா இருக்குது. இதுக்கு வந்துட்டு உங்களுக்கு தொட்டுக்கவும் ஒண்ணுமே வேண்டாம், நம்மளோட ஒரு சுட்ட அப்பளம் இருந்தா கூட போறோம். சோ கண்டிப்பா செஞ்சு பாருங்க. உங்களை குயிக்கா நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ரொம்ப தேங்க்ஸ்மா செஞ்சு காமிச்சதுக்கு. ஓகே, எல்லாரும் நல்லா இருங்க. என்னோட ஆசீர்வாதம். தேங்க்யூ.